கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா உண்மையிலே அம்மா இருந்தாங்கன்னா இதனுடைய சிறப்பே வேற. அம்மா இருந்தாங்கன்னா இதோட சிறப்பே வேற. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். அம்மா செஞ்ச ஒரு நல்ல திட்டம் குழந்தை தொட்டில் திட்டம். தொட்டில் குழந்தை திட்டம் ஐநா சபையை கூப்பிட்டு பாராட்டு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். எந்த ஒரு நாட்டிலையும் ஏழை எளிய தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தது வரலாறே கிடையாது. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்த தங்க தாரகை புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் பிறந்த நாள் விழா. இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் 1 கிராம் தங்கம் வாங்க கூட முடியல ஏழை மக்களுக்கு. அன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 1 பவுன் நகை தங்கம் 50,000 ரூபாய் ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த சண்டான ஆட்சியில எல்லாத்தையும் மூடி விழா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, யாருமே யார்கிட்டயுமே நகை இன்னைக்கு என்ன ரேட்டு விற்குது? 70,000 ரூபாய், 68,000 ரூபாய். அன்னைக்கு இந்த 68,000 ரூபாய் நகைய ஏழை பெண்களும் ஏழை எளிய பெண்களும் தாலிக்கு தங்கம் போடணுங்கிற அம்மாவுடைய நல்ல திட்டம். அந்த திட்டத்தை மூடு விழா பண்ண மு.க. ஸ்டாலின் மீண்டும் நம்மளுக்கு வேண்டுமா? முத்துவேல் கருணாநிதி எனும் நான் சபதத்தை இன்னைக்கு உன்னுடைய ஊழல் பட்டியல் என்னாச்சு? இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல எல்லாம் வத்தலை கொண்டு எடுத்துக்கங்க. எங்க பார்த்தாலும் தோண்டி போடுறீங்க. மக்கள் நடக்கவே முடியல. நீங்க இன்னைக்கு 1000 மருந்து கடையை திறக்கிற மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம ஊர் வத்தலை கொண்டுல ஜிஹெச்ல சுகருக்கு மாத்திரை இல்ல, பிரஷருக்கு மாத்திரை இல்ல, இலவசமா கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்க 10 வருஷம். நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில அனைத்து திட்டங்களையும் நாங்க செயல்படுத்தோம். அம்மா என்னத்தை சொன்னாங்க? லேப்டாப் கொடுத்தோம், தாலிக்கு தங்கம், சைக்கிள் கொடுத்தோம். பொங்கல் பொங்கலுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு 2,500. இன்னைக்கு பொங்கலே இல்லாம ஆக்கி விட்டா. இவர் தமிழ்ங்கிறாரு. தமிழர் திருநாளான பொங்கலுக்கு சீனி கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தான். ஏன்னா அப்படி ஒரு கேவலமான ஆட்சி. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுக்கு நம்ம இன்னைக்கு அம்மா பிறந்தநாள் உள்ளால ஒரு உறுதிமொழியாக போறோம். நான் எல்லாம் இந்த உறுதிமொழியை சொல்றேன். அதை நீங்க எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லி எடப்பாடியார் அவர்களை 2027 அதிகப்படியான எம்எல்ஏ, அதாவது சொல்றாங்க இன்னைக்கு மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் பிரகாரம் 215 சீட்டு அதிமுக ஜெயிக்குங்கிறான். இந்த 215 சீட்டுல எடப்பாடியார் முதலமைச்சர் வருவது உறுதி. அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு எல்லாமே வாரிசு அரசியல் ஆயிடுச்சு. இந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. தமிழ்ங்கிறாங்க. இந்த தமிழுக்காக இவங்க எந்த விதமான இதுவும் செய்யல. எடப்பாடியார் அன்னைக்குன்னு சொன்னாரு, இருமொழி கொள்கை அதிமுகவின் உயிர் மூச்சு. இன்னைக்கும் சொல்றாரு. ஆளுங்கட்சியா இருந்தப்போ அதுதான் சொன்னாரு. இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கோம். இன்னைக்கு எடப்பாடியார் என்ன சொல்றாங்க? இருமொழி கொள்கை தான் எங்களுடைய அதிமுக. நம்மளுடைய எம்.வி. ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியில் வந்த எடப்பாடியார் அவர்கள் ஆணித்தரமாக சொன்னாங்க இருமொழி கொள்கை தான். இந்த பிரச்சனை எல்லாம், மக்கள் பிரச்சனை எல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த பிஜேபியும் திமுகவும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், விளையாடுற மாதிரி விளையாடுப்பான்னு. ஏன்னா எந்த திட்டமே நடத்த முடியல அவங்களால. இந்த 4 ஆண்டு காலங்களில் வத்தலக்குள்ள என்ன திட்டம் நடந்திருக்கு சொல்லுங்க? ஒரு திட்டம். வத்தலக்குள்ள என்ன திட்டம் நடந்திருக்கு? கொள்ளையடிப்பு திட்டம் தான் நடந்திருக்கு. கொள்ளையடிப்புறாங்க, மண் ஆள்றாங்க. பேரூராட்சி மக்களுக்கான பேரூராட்சி இல்ல, ஒரு குடும்பத்துக்கான பேரூராட்சி. இத தட்டி கேட்கிற ஒரே இயக்கம் அதிமுக தான். தயவு செய்து வரும் காலங்களில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அன்பை பெற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழக முதல்வராக
உறுதியேற்போம் கூறி நான் இப்ப வந்து உறுதிமொழியை சொல்றேன். நீங்க வந்து திருப்பி சொல்லுங்க. தம்பி நல்ல முகமது, உன் பேரை சொல்ல வைங்க பாப்பா. அவரை